பிள்ளைகளும் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். நல்ல பெற்றாரும் நல்ல பிள்ளைகளும். அதற்கு தலைப்பு வசனமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இது ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அரசாங்க லெவல்ல பெயர் பெற்ற நிலைமையில ஊழி செய்கிற ஏசாயா தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சொன்ன ஒரு அருமையான சாட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். இது வேற யாரோ அவரை பற்றி சொன்ன சாட்சி அல்ல, அவரே தன்னை பற்றி சொன்ன சாட்சி. தானும் தன்னுடைய பிள்ளைகளும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறதாக அறிக்கையிடுகிறார். அது உண்மையான சாட்சி, சரியான சாட்சி. இது இப்படி அடையாளங்களாக அற்புதங்களாக ஆனது என்ன இவங்களுடைய பக்தியினாலா? அப்படித்தான் அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறாரா? இல்லைங்க. சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே என்று சொல்றார். அப்போ இவரும் இவருடைய பிள்ளைகளும் பெற்றாரும் பிள்ளைகளும் என்ன செய்தார்கள் என்றால், இந்த சேனைகளின் கர்த்தர் இருக்கிறாரே, சியோனில் வாசமா இருக்கிறவர், அவர் எங்களுக்கு தேவை. நாங்கள் அவரை அறிய வேண்டிய அளவில் அறிய விரும்புகிறோம். அவருக்காக வாழுவோம். அதற்குத்தான் பெற்றார்கள், அதற்குத்தான் பிள்ளைகள். அந்த ரீதியில் அவர்கள் வாழ்ந்து மற்ற எத்தனையோ பெற்றாருக்கு பிள்ளைகளுக்கு ஏன் நீங்க எப்படி இருக்கக்கூடாது, நாங்க எப்படி இருக்கிறோம்ல, நாங்களும் உங்களை போல பாடல மனுஷன் தான், வித்தியாசம் பாடாக்கள் கிடையாது. மனசு இருந்தா நீங்க சீயோனில வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தர் குடும்ப வாழ்க்கை இப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்று ஆண்டவர்களை ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்து நம்பினா ஏன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்ற நிலைமையில தான் சொல்றாரு. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோனில வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தரால இஸ்ரவேலில, இங்க புறஜாதிகளை பற்றி சொல்லவில்லை, இஸ்ரவேலிலே நாங்கள் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். இப்படி உலகத்துல நல்ல பெற்றார் நல்ல பிள்ளைகளை பற்றி சொல்ல முடியுமா? இது உலகத்துல பார்க்கிறது ரொம்ப அரிதான காரியம். நல்ல பெற்றார் நல்ல பிள்ளைகள் என்று நீங்க உலகமெல்லாம் தேடி உலக ஜனங்கள் மத்தியில பார்த்தால் ரொம்ப அபூர்வம். ஏதோ ஒரு 1000ல் ஒரு குடும்பம் மனித பார்வையில நல்ல குடும்பம், நல்ல பெற்றார் என்று பெயர் பெறுவார். ஆனால் அது மனித பார்வையிலே தவிர தேவனுடைய பார்வையில அல்ல. ஏனென்றால் மனிதனுடைய இருதயத்தின் நினைவு தோற்றம் நித்தமும் பொல்லாதது, பிறந்தது முதல் கொண்டு பொல்லாதுன்னு சொல்லி ஆண்டவர் காலத்துல நோவாவின் காலத்தை அழிச்சார் இல்லையா? நல்லவன் ஒருவனும் இல்லை, நல்லவன் முள் செடிக்கு ஒத்தவன் என்று பைபிள் எழுதியிருக்குது. துன்மார்க்கனுடைய கொடுமை கூட இரக்கம் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இப்படி அரிதான அந்த பூமியில நல்ல பெற்றார் நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பது நாம் பின்பற்றக்கூடிய சிறந்த மாதிரி. பாருங்கள், நோவாவின் குடும்பத்தை பற்றி சொன்னார். நல்ல பெற்றார் நல்ல பிள்ளைகள். 8 பேரும் பேழைக்குள்ள போயிட்டாங்களே, அடைக்க குடும்பமா. ரேகாபியருடைய குடும்பம், யோனதா, ரேகாபியர் இறந்து போனார், அவருடைய மகனி யோனதா. நிறைய குமாரர் குமாரத்திகள். அது எரேமியா 35ஆம் அதிகாரத்தில் வருது. எங்களுடைய தகப்பனார் என்ன சொன்னாரோ, வீடு கட்டக்கூடாதுன்னா வீடு கட்ட மாட்டோம், வயலை வாங்காதீங்கன்னா வயலை வாங்க மாட்டோம், வயல்ல விதைக்க கூடாதுன்னு விதைப்பாடு செய்ய மாட்டோம்.
அன்றன்றைக்கு கூலி வேலை செய்து எங்களோட குடும்பத்தை காப்பாற்றுவோம். எங்களுடைய தகப்பனுடைய சொல்லு கீழ்ப்படிந்திருக்கிறோம். நல்ல பெற்றார், நல்ல பிள்ளைகள். புதிய ஏற்பாடுல வரும்போது அந்த பிலிப் என்ற பிரசங்கியா இருக்கிறாரு, 4 குமாரத்திகள், 4 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவர்களாக ஊழியத்தில் ஈடுபடுவர்களாக இருந்தார்கள் என்றால் நல்ல பெற்றார், நல்ல பிள்ளைகள், அதை பார்க்க முடியும். நான் இந்த காலையில இந்த நல்ல பெற்றாரும் நல்ல பிள்ளைகளும் என்ற விஷயத்தை பேசுவதற்கு யோபுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து இந்த காலையில உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். நல்ல பெற்றார்களாக இருந்தார்கள், அவருடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்தார்கள். அது யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள்ல இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். இந்த யோபுடைய சரித்திரம் என்று சொல்லுகிறது, அந்த 42 அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போது அதுல எந்த ஒரு பகுதியிலேயாவது இஸ்ரவேல் என்ற வார்த்தை யாருமே உபயோகித்ததில்லை. அதுல இவர் பேசுறார், யோபு பேசுறார், அவருடைய 3 நண்பர் பேசுறாங்க, அப்புறம் 4வது ஒருத்தர் வர்றாரு, இவங்களெல்லாம் பேசுறாங்க. இஸ்ரவேல் என்ற ஒரு வார்த்தை கூட அங்க இல்லை. இதை வைத்து வேத பண்டிதர் என்ன கணிக்கிறாள் என்றால், மற்ற எல்லா புஸ்தகத்திலையும் 65 புஸ்தகத்துல இஸ்ரவேல் என்ற வார்த்தை வருது. ஆனால் இந்த புஸ்தகத்துல வராமல் இருக்கிறதுனால இவர் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறதற்கு முந்தியே இருந்த காலத்துல பிறந்து வாழ்ந்தவர், இருந்த குடும்பம் என்று வேத சரித்திர பண்டிதர்கள் சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாமுக்கு முன்னால வாழ்ந்த அந்த காலத்துல இருந்த மக்கள் மத்தியில நீங்கள் இந்த யோபுவின் புஸ்தகம் முழுசும் படிச்சு பாருங்க. அந்த மக்கள் என்ன பாவம் செய்யல என்று கேட்டால், எல்லா பாவத்தையும் செய்த மக்கள் அந்த நாட்களே இருந்திருக்கிறாங்க தான் அந்த யோபுவின் புஸ்தகம் முழுசும் படிச்சா தெரியும். குடும்பங்கள், பெற்றார், பிள்ளைகள் மிக 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 மோசமானவங்களா இருந்திருக்கிறாங்கன்னு தான் நீங்க படிச்சா தெரியும். அவங்க வேணுமான எப்படி இருந்துட்டு போட்டோம், ஆனால் பெற்றார்களான நாங்கள் எப்படி இருப்போம், எங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், இதற்கு தெய்வீக ஒரு ஒழுங்கு இருக்குது. நீங்கள் உபாகம புஸ்தகத்தை படிக்கும் போது அதுல பெற்றாளுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்றாரு, பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்றாரு. பிள்ளைகள் பைபிள படித்திருக்க வேண்டும், அந்த பைபிளை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றார் நல்லநடைக்கு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அந்த மாதிரியை பார்த்து பிள்ளைகள் நல்லநடைக்கு உள்ளவர்களாய் மாறுவார்கள். அவர்கள் செய்கிற ஆவிக்குரிய காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாத பிள்ளைகள் கேள்வி கேட்டு அவங்க சொல்ற விளக்கத்தை புரிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு போதனை கூட இல்லாத காலத்துல தான் இவர் வாழ்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பிற்பாடு அந்த சட்டங்கள் எல்லாம் பின்னால்தான் வந்தது. ஆனால் ரோமருக்கு நிருபம் வாசிக்கும் பொழுது புறஜாதிகளுக்கு இருதயத்துல வேதம், நமக்கு கையில வேதம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்ற நிலைமையில பவுல் சொல்றார். வேதம் இல்லாத காலமே இல்லை. ஆனால் இந்த யோபு சரித்திரத்தின் காலத்துல வாழ்ந்த பெற்றாரோ பிள்ளைகளை வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாக வேண்டியது. இதுக்கு மேல அவங்க சிந்திக்க மாட்டாங்க. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், அவ்வளவுதான். ஆனால் இந்த ஒரு குடும்பம் பெற்றாரும் நல்லவங்க, இந்த பிள்ளைங்களும் நல்லவங்க. அதுல முதல் குறிப்பு என்ன சொல்லுகிறேன் என்றால், பாசமுள்ள பெற்றார், அதே சமயத்துல பாசம் உள்ள பிள்ளைகள். யோபு அவருடைய மனைவியார் இந்த அதிகாரத்தை படிக்கும் போது 10 பிள்ளைகள், அதுல 7 பையன்கள், 3 பிள்ளைகள். இந்த நாட்களெல்லாம் 10ன்னு சொன்னா மூக்குல கைய வச்சு ஆண் வாய திறந்துப்பான். 10 எப்படிங்க இந்த காலத்துல வளர்க்க முடியும், அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு வருத்தப்படுவாங்க. ஆனால் 2 முறை யோபுவுக்கு, முதல் முறை 10 குழந்தைகள் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க.
அவங்க ஒரே நாள்ல இறந்தும் போனாங்க. 6 ஆண்டு காலம் புழுவா துடிச்சு வியாதியில அப்புறம் ஆண்ட சிறையிருப்பை மாற்றி அப்புறம் அதே 10 பிள்ளைகள், அந்த எண்ணிக்கை அதே 10 பிள்ளைகள் அப்புறம் பிறந்தாங்க. முதல்ல 10 போயிட்டாங்க பரலோகத்துக்கு, அடுத்த 10 பிள்ளைகள் பூலோகத்துல பிறந்து அப்புறம் அவங்க சரித்திரம் கடைசி அதிகாரத்துல வரும். பாசம் உள்ள பெற்றார்கள். நீங்கள் யோபு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, என்னுடைய கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன் என்று சொல்றாரு. எப்போ? அந்த பிள்ளைகள் இறந்து போன பிற்பாடு இவருக்கு வந்த வியாதியின் சந்தர்ப்பத்துல என் கற்பத்தின் கனிகளுக்காக பரிதவிக்கிறேன்னு சொல்றார். இந்த பரிதாபம் என்ற வார்த்தையை சாதாரணமா சொல்லி முடிக்க முடியாது. ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எப்பிராயை பற்றி சொல்றாரு ஆண்டவர், என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. பொங்கும் பரிதாபம். அவ யாரு அந்த எப்பிராயிம் சொல்லி கேட்டா, எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்றார், ஆண்டவரே சொல்றார், அவன் என்னுடைய குமாரன் அல்லவா, என்னுடைய பிள்ளை அல்லவோ. எப்பிராயிமை பற்றி சொல்றாரு, அவர் என்னுடைய எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, பிள்ளை அல்லவா, குமாரன் அல்லவா, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. எனக்கு அவன் பிள்ளையா இருந்தால் நான் அவன் தப்பு செய்வான், நான் தண்டித்து திருத்தணும். ஆனால் என்னுடைய பாசம் முழுவதும் நான் அவனிடத்தில் காண்பிக்க வேண்டும் என்று அவர் பாசம் உள்ளவராய் இருந்தார் என்றுதான் அந்த பிள்ளைங்க இறந்து போன பிற்பாடு நான் பரிந்துரைக்கிறேன்னு சொல்றாரு. இருக்கிற காலத்திலும் தன்னுடைய பிள்ளைகள் பேர்ல அவர் சொல்லி முடியாத பாசம் வைத்திருந்தார். இன்றைக்கு குடும்பங்கள்ல இந்த பாச உணர்வு இருக்குதான்னு சொல்லி கேட்டா, ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட வசனத்தை புதிய ஏற்பாடுல சொல்லுகிறார், ஒருவனுடைய சத்துருக்கள் அவருடைய வீட்டாரே. அப்புறம் நான் எதற்காக வந்தேன் என்று சொல்லும் பொழுது, தாய்க்கு மகளுக்கு விரோதமா, மாமியாருக்கு மருமகளுக்கு விரோதமா, அவங்க சமாதானத்தை கெடுக்க வந்தேன்றது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. பிரிவினை உண்டாக்க வந்தேன்ற மாதிரி சொல்றாரு. இவர் பிரிவினை உண்டாக்குறதல்ல, அவரை நம்பாத குடும்பங்கள்ல இதுதான் இருக்கு. தனக்குத்தானே விரோதமா பிரிந்திருக்கிற வீடு நிக்காத விழுந்துரும். குடும்பங்கள்ல பாசம் இல்லைன்னு சொல்ற பிள்ளைகளும் ஓலப்படுறதும் உண்டு. எங்க அப்பா அம்மா என்கிட்ட பாசமா இல்லையே. அப்புறம் பெற்றார்கள் இவ்வளவு நாங்க கவனிச்சு இந்த பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் எங்கிட்ட பாசமா இருக்கு இல்லையே, அது அவங்களுக்கு வயதான காலத்துல ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனால் நல்ல பெற்றார், நல்ல விசுவாசிகள் என்று சொல்லும், நல்ல பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது இந்த யோபனுடைய குடும்பத்துல பாசத்துக்கு என்ன குறைவு? எங்க அப்பா அம்மா எங்கள் மேல பாசம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. நாங்க இந்த 10 பேர் எங்க அப்பா அம்மா மேல பாசம் உள்ளவங்களா இருக்கிறோம். அது மாத்திரமா, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் உள்ளவங்களா இருக்கிறோம். அப்படி பாசம் உள்ளவங்களா இருந்தாங்களா? 4ஆம் வசனத்துல, அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளில தன் தன் வீட்டில விருந்து செய்து தன் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணி அழைப்பார்கள். அப்புறம் நீங்க வாசித்தீங்கன்னா, அப்படி அவங்க செய்கிற நாட்களில் எல்லாம் யோபு பலி செலுத்துறதை பற்றி எழுதி. இது எதுவென்றால், 10 பிள்ளைகளும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அப்ப ஒரு வருஷத்துல 10 பிறந்த நாள் வரும். இந்த 10 பிறந்த நாள்ல சகோதரிமார்களை கூப்பிட்டு அவங்க வருவாங்க. அப்புறம் இவங்க பிறந்த நாளைக்கு அவங்க வருவாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்ற நிலைமை இல்லாதபடி, ஒன்று பெற்றார்கள் தங்களுடைய பிள்ளையின் மேல பாசம், பிள்ளைகள் பெற்றார் மேல பாசம், அதோட ஒருவருக்கு ஒருவர் பாசம். அவங்க அழைப்பு வந்த உடனே போவாங்க, விருந்து நடக்கும். தகப்பன வர என்ன செய்வாரு, ஒரு வேளை என் பிள்ளைகள் இதயத்துல பாவம் செய்திருப்பார்களோ அவர் பலி செலுத்துறதை நான் பார்ப்பேன். இன்றைக்கு பாருங்கள், குடும்பங்கள்ல சிறு பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் பிள்ளைகளை பற்றி பெற்றார்களுக்கு ஏகப்பட்ட மனசங்கம். சில சமயத்துல சில பெற்றார்களுக்கு பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருக்கிறாங்க,
இந்த பெற்றாருக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறப்பாங்களா வளருவாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, பெற்றார் மோசமா இருக்கிறார். ஆனால் யோபனுடைய குடும்பத்துல யாரும் யாரை குறித்து முறுமுறுப்பு அடையாத அளவுக்கு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அந்த பிள்ளைகள் நீங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வர்றாங்கன்னு சொன்னா அது பாசம் தானே, கீழ் பாசமான காரியம். இந்த 10 பேருக்கும் என்ன இல்லை தெரியுமா? இன்றைக்கு உலகத்துல நிறைய இருக்குது. அவங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த உலகத்துல பேசுறாங்க பார்த்தீங்களா, அந்த அசிங்கமான வார்த்தை. அப்படி பேசக்கூடாது. அதைத்தான் கௌரவமா இன்றைக்கு பேசுறாங்க, பத்திரிகைகளுக்கு போடுறாங்க. பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு. இந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால தாய் தப்பன்மாருடைய மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு சொல்லணும். ஆனா அதை பெருசா பேசுறாங்க. ஆனால் இங்க பார்த்தால் இவர்களுக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது. இந்த 10 பிள்ளைகளுக்கு 10 பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது. நாங்க பாசத்தை தேடி வெளி வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பாசத்தை தேடி இன்னொரு நண்பனை தேடி போக வேண்டியது, இன்னொரு பெண்ணை தேடி போக வேண்டியதில்லை. பாசம் இங்க இருக்குது. எங்க அப்பா எங்க மேல பாசமா இருக்கிறாரு, எங்க அம்மா என் மேல பாசமா இருக்கிறாங்க. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருக்கிறோம். எங்களுக்கு பாசத்துக்கு ஏதாவது குறைவு இருந்தா தானங்க நாங்க வெளியே போகணும். அப்போ விசுவாசிகளாக மாற்றப்பட்ட குடும்பஸ்தர்களா இருக்கிற புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் நீங்க பாசம் உள்ளவர்களா, அன்புள்ளவர்களா, ஐக்கியம் உள்ளவர்களா, ஒருமனப்பாடு உள்ளவர்களா நீங்க இருக்கணும். குடும்பம் என்று சொல்றது உலகத்துல உண்டான முதல் நிறுவனம் ஏதேன் தோட்டத்துல. ஆண்டவர் இயேசு பூலோகத்துல வந்து அற்புதம் செய்தது முதலாவது அற்புதம் கானாவூர்ல நடந்த கல்யாணத்துல. 2 சங்கீதம் குடும்பத்துக்கு எழுதி இருக்குது. 127 சங்கீதம், 128 சங்கீதம். தாய்தவன்மாரா இருக்கிறவங்க, பெற்றாரா இருக்கிறவங்க ஜாக்கிரதை. நீங்க தப்பிச்சுக்கலாம் நினைக்காதீங்க. யாரா இருந்தாலும் நானும் என் உள்பட நான் சொல்றேன், என்னுடைய மனைவி உள்பட சொல்றேன், நாம தப்பிச்சுக்கிற மாட்டோம். நாம நல்ல பெற்றாரா இருக்கும்படி நாம ஆண்டவர் வச்சிருக்கிறார். குடும்பமா இணைச்சார். இத்தனை வருட காலம் எத்தனை பேர் குடும்பம் இல்லாம போனாங்க, இடையில மறைச்சு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் புருஷன் மனைவி சந்தோஷமா இருக்கிறோம். எதற்காக? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அதுல அந்த அம்மா உடந்தையத்தா இருந்தாங்க. அதனாலதான் அவர் அப்படிப்பட்ட ஆவிக்கிற வாழ்க்கையை செய்ய முடிஞ்சது. ஆனா அந்த பெண்ணு பலவீன பாடுறதையும் காமிச்சாங்க. நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரியானாங்க. அப்புறம் அவங்களுக்கு தான் அப்புறம் 10 பிள்ளைகளும் பிறந்து. பாசமுள்ள பெற்றார், பாசமுள்ள பிள்ளைகள். இது முதல் குறிப்பு உங்களுக்கு. 2வது, இந்த நல்ல பெற்றார் நல்ல பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது இந்த பெற்றார் கீழ்ப்படியும் பெற்றார். இன்னொன்று அவருடைய பிள்ளைகளும் கீழ்ப்படியும் பிள்ளைகள். இந்த பெற்றார்கள் கீழ்ப்படிந்தார் எங்கேயாவது பைபிள்ல இந்த யோபன் புத்தகம் நீங்க படிச்சீங்களா? படிக்கல. ஆனா இந்த யோபுடைய மனைவியையும் கர்த்தர் வந்து ஆத்ம காரியத்திலும் ஆசீர்வதித்திருந்தார், உலக சம்பந்தப்பட்ட காரியத்திலும் அவனை ஆசீர்வதித்திருந்தார். தேவன் யாருக்கு கடனாளி அல்ல. முதலாவது தேவனுக்குரிய 3 காரியங்கள் பரமண்டல ஜபத்துல, அடுத்து மனிதருக்குள்ள 3 காரியங்கள். இதை செய்யும் பொழுது ஆண்டவர் எவனுக்கு கடனாளியா இருக்க மாட்டார் நிலைமையில இதெல்லாம் நடக்கும். இந்த யோபு புஸ்தகத்துல வாசிக்கின்றா, யோபு தேவனுக்குரிய காரியத்திலேயும் சரியான நபர். அதுல தேவனே பார்த்திவ இடத்துல ஒன்னும் குற்றம் சொல்ல முடியாது. பிசாசு வந்து கேட்கும் போது என்னுடைய தாசனை யோபு கவனித்தாயா அப்படி சொல்லி அவனை மூக்க உடைக்கிறது மாதிரி 2 முறை சொல்றாரு. உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறது. அப்புறம் இந்த யோபு பாருங்க, சிலருக்கு ஐஸ்வர்யம் வந்துட்டா கண்ணு தெரியாது, காலு தலகையில நடப்பாங்க. அப்படித்தான் உலகத்தில் நடக்குது. ஆனால் இந்த தேவனுடைய மனுஷனுக்கும் அந்த பெற்றாருக்கு அது புருஷனும் மனைவி சேர்ந்தாத்தான் அதை செய்ய முடியல. ஒரு மனைவி எதிர நின்றா அந்த காரியம் நடந்திருக்காரு. அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க தெரியுமா? நாங்கள் எங்களுக்காக மாத்திரம் வாழுகிறோம் அல்ல, எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மாத்திரம் வாழுகிறோம் அல்ல, இந்த சமுதாயத்துல நாங்கள் எல்லாருக்காக வாழ பிறந்தவர்கள். யோபு எவ்வளவு தாராள மனது கொண்ட மனுஷன்றதை நீங்க பைபிள படிச்சா, யாரை கண்டாலும் ஒரு இலகின சுபாவம் உடையவன்,
ஒருத்த வஸ்திரம் இல்லாதவனை கண்ட வஸ்திரத்தை கொடுத்து நீ என்ன போல நீ அனலாயிரு. ஒரு விதவையான அந்த விதவைக்கு வேண்டிய என்ன காரியமோ அதெல்லாம் கொடுப்பார். ஒரு இளைஞனை கண்டா அந்த இளைஞன் சோர்வடைந்து போயிருந்தா அந்த வார்த்தையினால் அவனை நிற்க பண்ணுவார். ஏகப்பட்ட நன்மைகள் பைபிளை படிச்சா அவளை செய்யறாரு இந்த ஜன சமுதாயத்துக்கு. உலகத்துக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தான்னு சொல்லி ஆத்ம காரியத்திலும் சரீர காரியத்திலும் யோபை பற்றி சொல்ல வேண்டியது. இது எப்படி இது ரெண்டு காரியங்களும் அவருக்கு எப்படி வந்திருக்கும்? இந்த தெய்வீக காரியத்திலும் சரி உலக காரியத்திலும் சரியா செயல்படுறாரு. இது எப்படி இவருக்கு வந்தது? இந்த வேதாகமத்தில் வெளிப்பட்ட தேவன் அவருக்கு இந்த ரெண்டு காரியத்தையும் செய்ய சொல்லியிருந்தார். அவரிடத்தில் நேரம் பேசியிருந்தார் தான் சொல்லணும். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பற்றின தேவன், மனிதர்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் வருது இல்லையா? நாங்க கீழ்ப்படிவோம். கஷ்டம்தான் இது. தெய்வ பக்தியா நடக்கிறது என்ன சாதாரண காரியமா? தேவ பக்தியா நடக்கிற யாவரும் துன்பப்படுவார் இல்லையா? பரிகாசமெல்லாம் நடக்குமே, பரவாயில்ல. இன்னொன்று இதை கொடுத்தா இல்லாம போயிட்டு என்ன பண்றது? அது சோதனை தானே. 10 பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறோமே, அதெல்லாம் எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. அடுத்தவங்களுக்குலாம் கொடுத்துட்டு போனா பிள்ளைகளுக்கு வழி இல்லாம போயிட்டு என்ன பண்றது? தனக்கு மிஞ்சினதான் தானம். அப்படியெல்லாம் ஒரு ஒண்ணுங்க தத்துவம் பேசிட்டு இருக்கல. இறக்கிற கிணறுதா ஊருன்ற நிலைமையில இவர் இறக்கிறார், ஊறிட்டே இருக்குது. முதலாவது தேவனுக்கு அந்த பெற்றாரு கீழ்ப்படிந்திருந்தார்கள் சகல காரியத்திலும். எந்த காரியத்திலேயாவது நாங்கள் கீழ்ப்படியாம காண்பிப்போமா? அது உலக காரியமோ பரம காரியமோ? இதை பார்த்துட்டு இருந்தா பிள்ளைங்க என்ன செய்வாங்க? அவங்க கீழ்ப்படியாம இருப்பாங்களா? பாருங்க, அந்த அவனவன் விருந்து அழைத்து அந்த விருந்தெல்லாம் முடிந்த பிற்பாடு தகப்பனார் கூப்பிடுறாரு. ஒருவேளை இருதயத்துல பாவம் செய்திருப்பாங்கன்னு சொல்லி அழைத்த போது அவர்களை அழைத்து அனுப்பி 5வது வசனத்துல பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து வாசிக்கும். அழைத்து அனுப்புறார். 10 பேருக்கு செய்தி போகும். அதாவது இந்த பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்து பெரியவங்களான பிற்பாடு அவங்களுக்கு தனித்தனியே வீடு ஒரு வாங்கி கொடுத்த போலதான் பைபிள்ல தெரியும். அதுல பழைய ஏற்பாடுலயே அப்படி செய்த உலக ராஜாக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு அரசியல்வாதிகள் சொல்றவங்க அப்படி தனித்தனி பிள்ளைகளுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்தெல்லாம் சரித்திரத்துல இருக்குது. அப்ப தகப்பனார் சொன்ன உடனே அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? இந்த 10 பேருடைய பிறந்த நாள் நடக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு செய்தி போட கூட அப்பா சொல்றாரு, அம்மா செய்தி சொல்லி விட்டுக்கிறாங்க, அவங்க கீழ்ப்படிந்து என்னெல்லாம் ஆசீர்வாதம் பெற்றிருக்காங்க நமக்கு நல்லா தெரியும், நம்ம பார்த்துருக்கிறோம். நாம கீழ்ப்படிந்தா நமக்கு அதை விட ஆசீர்வாதத்தை கூட தெய்வம் கொடுக்க முடியும். அப்பாவை கீழ்ப்படியாம இருக்க முடியுமா? அவங்க எல்லாரும் எல்லா சமயத்திலும் அதுல ஒரு நபர் கூட பாக்கி இல்லாம அந்த பிள்ளைகள் கீழ்ப்படி உள்ளவங்களா அவங்க நிக்கிற பார்த்தோட தவறாக ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த பிள்ளைக்கு சொன்ன உடனே குறித்த நேரத்துல நிக்கிறாங்களே, பரமதேவனுக்கு சந்தோஷம். இந்த பெற்றார் 2 பேரும் என்னுடைய காரியத்துல முன்னால் நிக்கிறாங்க, அவருக்கு சந்தோஷம். இந்த பெற்றாருக்கு என்ன சந்தோஷம் சொன்னா, இந்த 10 பிள்ளைங்க நாங்க சொன்ன உடனே முன்னால நிக்கிறாங்களே, கீழ்படுகிற பிள்ளைங்க, அவங்களுக்கு சந்தோஷம். அதுலயும் பாருங்கள், அதுல என்ன எழுதியிருக்குது? அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவாங்க. கணக்கு பார்த்து செலுத்துறார். அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி அதிகாலையில கொஞ்சம் நேரப்பட செய்தார்னா, இந்த பிள்ளைங்களை கவனிச்சா அப்பா அம்மாவும் சோம்பேறிகள் அல்ல, இந்த பிள்ளைங்களும் சோம்பேறி பிள்ளைங்களும் கிடையாது. பைபிள்ல சோம்பேறித்தனத்துக்கு தேவன் ஆதரவு கொடுக்க மாட்டார். வேலை செய்யாதவே சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியே பவுல் கண்டிப்பாவே எழுதுறார். அப்படிப்பட்டவனோட நாம அவனோட இருக்கவும் புசிக்கவும் கூடாது, அவனை சத்ருவா எண்ணக்கூடாது, சகோதரன் எண்ணி புத்தி சொல்லுங்கன்னு சொல்றாரு. சொந்த வேலை செய்யணும், சொந்த சாப்பாடு சாப்பிடணும் எழுதுறாரு. இங்க பாருங்க, நீதிமொழிகள் புத்தகத்துல வாசிக்கும்போது சோம்பேறித்தனம் பயங்கரமான பாவம், அது கொண்டு வரக்கூடிய நஷ்டம் 1 அல்ல 2 அல்லன்னு சொல்லி நீதிமொழிகள் புத்தகத்துல படிக்க முடியும். ஆனால் இந்த பெற்றாரோ அவருடைய பிள்ளைகளோ இவங்களுக்கு தான் எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு இல்லையா? எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு. என்ன ஏழை எளியதுக்குதான் வயிற்று பழப்புக்கு ஆத்தாம காலையில எந்திரிச்ச உடனே தடவுடன்னு சொல்லி வேலைக்கு ஓடி அப்பதான் பணம் வச்சு அந்த கடைக்கு குடும்பத்தை நடத்த முடியும். அப்படி ஓடுவாங்க. இவங்களுக்கு தான் சகல வசதியும் இருக்குது. என்ன வசதி இருக்கட்டும், அதிகாலை தேவனுடையது. அதிகாலையில நாங்கள் ஆண்டுடைய பாதத்துல வர வேண்டும். எங்களுக்கு அப்படிப்பட்ட போதனை இருக்குது பைபிள்ல.
பெற்றார்களான அவங்க அதிகாலையில போய் பாடத்தை படிச்சிருக்கிறாங்க. அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆண்டவர் இயேசு அதிகாலையில வேலை செய்யும்படி ஆட்களை அனுப்புறதாக ஒரு ஓம சொல்றார். இந்த பிள்ளைங்க சோம்பல் இல்லாத பிள்ளைங்க. அது மாத்திரம் இல்ல, அதிகாலையில அவங்க வர்றாங்க. மோசே, நீ அதிகாலமே என் சமூகத்துல வந்து நின்றுட்டாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்த போதே இந்த ஜனங்கள் அவ்வளவு மோசமான ஜனங்களா இருந்தாங்க. கட்டளை கொடுக்காம இருந்தா எவ்வளவு மோசமா இருப்பாங்க. அப்ப மோசே போய் தேவ சமூகத்துல காலை நிக்கலைன்னா கர்த்தருடைய வசனம் எங்க கிடைக்கும்? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அதனால தேவ சமூகத்துல காலையில போய் நிக்கணும். யோசுவா என்ன பண்றார்? அதிகாலம் எழுந்திருக்கிறார். அவரை சுத்தில எதிரிகள் அவங்கள மடங்கடித்த பிற்பாடுதான் அந்த பலஸ்தீனாவை போய் சொந்தமா சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப அதிகாலையில தான் போராட்டத்துல களத்துல இறங்கி சத்துருவை வெல்ல முடியும். ஜெயம் வேணுமே. ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலையை ஆண்டோடைய பாத்திரம் செலவிட வேணும். யோசபாத்து பயந்தார். எதிரிகள் பலமா வந்துட்டாங்களே, நாங்க கொஞ்சமா இருக்கிறோமே. ஆனால் அவர் உடனே உபவாச ஜெபம் செய்ய சொல்லி ஆண்டவர் தேடினார். தேடின போது என்ன நடந்தது? ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. அவங்க ராத்திரி படுத்துட்டு அதிகாலை எழுந்து இவர்களை விட டபுள் எண்ணிக்கை உள்ள சத்துருக்கள் மத்தியில யுத்தத்துக்கு போறாங்க. பெரிய ஆர்ப்பரிப்போட போனாங்க. அதிகாலையில ஆண்டவரிடத்துல போறவங்க எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா சாதாரண பிரச்சனை எண்ணுவாங்க. பெரிய பிரச்சனை அவங்களை விட்டு அடியோட அகன்று போகும். அதிகாலையில ஆண்டவருக்கா நேர செலவு எவ்வளவு பாக்கியம். ஆண்டவர் இயேசு முதலாவது தரிசனமானது யாருக்கு? முதல்ல மரியாளுக்கு. சாதாரணமாக அதிகாலை இருட்டோட கல்லறைக்கு பெண்களை போச்சுன்னா போவாங்களா? ஐயோ, வேற இடத்துக்கு போச்சுன்னா நாங்க போறோம். கல்லறைக்கு அதிகாலை இருந்துட்டு போலாம். பேய் ஆடிட்டு இருந்தா என்ன பண்றது? ஆனால் பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அல்லவா? கர்த்தர் முதல் தரிசனத்தை அந்த முதலடா மறியல் கொடுத்தது காரணம் இருட்டோடு என்ன தேடுறாங்களே அந்த பெண் அதிகாலமே எழுந்து வேலை செய்யும். இது இந்த அதிகாலம் எழுகிற பழக்கம், இது பர்த்டே பழக்கமா அல்லது டெய்லி பழக்கமா என்று கேட்டால் இது பர்த்டே பழக்கம் இல்லை, இது பிறந்த நாள் பழக்கம் அல்ல. இது அவருடைய வாழ்க்கையில அனுதினமும் வாழ்க்கையில செய்யற காரியம். ஒரு நாளாவது நாங்க பிந்தி எந்திரிக்க மாட்டோம். நாங்க அதிகாலம் எழும்புவோம். தாய் தகப்பனும் பிள்ளைங்களும் ஆண்டோடைய பாதத்தில் நேரத்தை செலவிடுவோம். இதுல பழக்கம் இருந்ததுனாலதான் அந்த பிறந்த நாள் வரும்போது தகப்பனார் சொல்லிவிட்ட உடனே இந்த பிள்ளைகள் எல்லாரும் எழுந்து அவங்க தகப்பனாரிடத்துல வந்து உட்காரும் போது பெற்றாருக்கும் சந்தோஷம். எங்க பிள்ளைங்க வந்துட்டாங்க, பிள்ளைகளுக்கு எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. இப்ப எங்கள் தேவனுக்கு ஒரு பலி செலுத்த போறோம். நாங்க அறியாமல கூட தப்பு செய்திருந்தா அந்த தப்புக்கு மன்னிப்பு கிடைக்க போகுது. வேற ஆசாரியன்ல எங்க அப்பாவே ஆசாரியனா இருக்கிறாரு. எங்கள் தேவன் இந்த பலியை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னிக்க போறாரு. நாங்க நல்ல பெற்றாரா தொடரணும், நாங்க நல்ல பிள்ளைகளா தொடரணும். இது எங்களுக்கு எவ்வளவு அவசியம். அதுக்கு தானே ஆராதனை, அதுக்கு தானே ஆலய கூட்டம். அப்ப நல்ல பெற்றாராய் நல்ல விசுவாசிகளா இருக்க விரும்புறவங்க ஆலய காரியத்தை அசட்ட பண்ண முடியாது. நேரத்தை நம்ம அசட்ட பண்ண முடியாது. நேரம் முக்கியம். ஆண்டவர் ஒரு நாள்ல நேரத்தை குறித்து கூட கணக்கு கேட்க போகிறார். பெற்றார்களான நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் கணக்கு கேட்க போகிறார். பிள்ளைகளா இருக்கிறவங்கள பற்றி ஆண்டவர் கணக்கு கேட்க போகிறார். மூன்றாவது, இந்த நல்ல பெற்றார் நல்ல பிள்ளைகள் சொல்றேன்னு, இந்த நல்ல பெற்றார் நல்ல பிள்ளைகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த யோபுடைய வாழ்க்கையில குடும்பத்துல அவருடைய பிள்ளைகளை தேவனுக்கும் மனுஷருக்கும் சாட்சியான பெற்றார். அதே சமயத்துல தேவனுக்கும் மனுஷருக்கும் சாட்சியான பிள்ளைகள். பெற்றார் வேணும்னா தேவனுக்கு சாட்சியா இருந்துட்டு போட்டேன். நாங்க பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க என்ன அவசரம்? அப்படியா? பெற்றாலும் பிள்ளைகள் வேறு வேற அல்ல. பெற்றாலத்திலிருந்து பிள்ளைங்க வந்தாங்க. பிள்ளைகள் பெற்றாருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவங்க. குடும்பம் குட்டி பரலோகம். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அந்த குடும்பத்துலதான் தேவன் பெரிய காரியங்களை சாதிக்க விரும்புகிறார். என் வீடு தேவனிடத்துல இப்படி இராதோ, என்னுடைய வீட்டில நான் உத்தமரியத்தோடு நடந்து கொள்ளுவேன். வீடு சரியில்லாம சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? வீடு முக்கியம். அதனாலதான் வீடுகளுக்கு அப்பப்பட்டான்னு சொல்லி பைபிள் எழுதிக்குதோ. சிலர் வீடுகளையே ஆராதனைக்கா திறந்து கொடுத்ததுடைய காரணம் அதுவோ. தேவனுக்கும் மனுஷனுக்கும் சாட்சியாக பிள்ளைகள்.
இந்த யோபுக்கு ஏற்பட்ட இந்த குடும்ப வாழ்வை ஆண்டவர் திருப்பி கொடுத்ததுக்கு என்ன காரணம்? நான் சொல்றேன், முதல்ல 10 பிள்ளைகள் பிறந்து நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க. நஷ்டம் வந்தது. நஷ்டம் வந்துட்டு இல்லாமலே போன சரித்திரங்கள் எத்தனை குடும்பத்தை பற்றி சொல்லட்டும். ஆனால் இந்த நஷ்டப்பட்டு போய் இனி வாழ்க்கை இல்லை, இனி எதிர்காலம் என்று ஒன்று இல்லை, எல்லாம் போச்சு. அதே ஐசுவரியம், அதே பிள்ளைகள் சொல்ல போனால் அப்புறம் ரெட்டத்தனையாக முதல்ல 11,000, அப்புறம் 22,000, முதல்ல 10, அப்புறம் அதோட 10 சேர்த்து முதல்ல 10, அப்ப 10, அப்ப டோட்டல் 20. 4 தலைமுறையா இருக்கிறார். பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்கிறார். பூர்ண ஆயுசுடையவராக மறிக்கிறார். அப்ப பாருங்க, இதெல்லாம் மறுபடியும் திருப்பி வந்ததுக்கு என்ன காரணம்? ஏன் ஆண்டவரை திருப்பி கொடுக்கணும்? என்ன அவ்வளவு அவசரம்? நான் கேட்கிறேன். அப்படியே விட்டுற வேண்டியது தானே? விட்டுருக்கலாம். ஆனா விட மாட்டார், விட முடியாது. ஏன்? இந்த நல்ல பெற்றார் இவங்க எனக்கும் மற்றவங்களுக்கு சாட்சியா இருந்திருக்கிறாங்க. இன்னொரு முறை 2வது சந்தர்ப்பம் கூட நான் அவர்களுக்கு தர்றேன். அவங்க எனக்கும் மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கும்படி மறுபடியும் குடும்ப வாழ்க்கை, மறுபடியும் 10 பிள்ளை. இதற்கு யாரு காரணம் என்று கேட்டால் பெற்றால் காரணம் இல்லையா? அந்த அம்மா என்னவோ ஒரு முறை பேசினாங்க, சரி. ஆனா அந்த ஒரு முறை பேசிட்டு அதே புருஷனோட 6 வருஷ காலம் இருந்தாங்கல்ல. அந்த புருஷனுடைய 6 வருஷ காலம் இருந்தாங்க. அவனுக்கு தீராத வியாதியா இருந்தாலும் சரி, தருத்திரத்திலேயே மடிஞ்சாலும் சரினா அவனை விடமாட்டேன். காரணம், மரணம் நம்ம பிரிக்கிற வரைக்கும் புருஷனும் மனையும் பிரிஞ்சு போக முடியாது, யாரும் பிரிச்சு வைக்கவும் கூடாது. இதுல தைரியமா வெளிச்சமா உறுதியா இருந்தாங்க. ஆண்டவர் 6 ஆண்டு காலத்துக்கு பின்னால அதே ஆரம்பத்துல எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை, புதுசான ஒரு குடும்ப வாழ்க்கை தந்தாரோ அதே மாதிரி அதற்கு பெற்றார்களுக்கு பொறுப்பு இல்லையா? ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லாமல் கூட கொடுக்கப்படும். இத ஆபிரகாமுக்கு முன்னால வாழ்ந்த இருண்ட காலத்துல வாழ்ந்த யோபு சாதிச்சு காட்டினாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை சாதித்து காண்பிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஏன்னா தேவன் யாருக்கு கடனாளியா இருந்துருவாரா? சொல்லுங்க. நீங்க தேவனுக்கு பயப்படுறதுனால, தேவனுக்காக வாழுகிறதுனால இந்த வாழ்க்கை வீணால, இப்ப வீண் போல தெரியலாம். நான் இவரை நம்பினதுனால எனக்கு என்ன ஏற்பட்டது? எல்லாம் போச்சு, ஒண்ணும் இல்லை இவரை நம்பினதுனால. அப்படியா? அப்ப அது உண்மைதான். உலக மக்களும் அப்ப அது 100க்கு 100 சரிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப சொல்லுங்க, வாயை திறக்க சொல்லுங்க. அந்த பெற்றாருக்கும் அதுல உத்தரவாதம். இன்னொன்று, அந்த பிள்ளையிடத்துல அதற்கு பொறுப்பு இல்லையா? இந்த 10 பிள்ளைங்க இருந்தாங்களே, இந்த 10 பிள்ளைங்க தங்களுடைய ஆவிக்குரிய செல்வாக்க, அந்த பெற்றாருடைய ஆவிக்குரிய செல்வாக்க அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க. ப்ளூ பிரிண்ட் போட்டு எடுத்தது மாதிரி. நாங்க எங்க அப்பா அம்மாவை விடுவோமா? சாப்பாட்டுக்கு விடாதது போல, படிப்புக்கு அவங்கள விடாத போல, வஸ்திரங்களை வாங்குறதுக்கு விடாதது போல, ஆத்ம காரியத்திலையும் அவங்கள நாங்க விட மாட்டோம். அவங்க வச்சிருக்கிற ஆத்ம காரியம் எங்களுக்கு தேவை அப்படி சொல்லி அந்த பெற்றாரோட பிணைந்து வாழ்வோ தாழ்வோ, லாபமோ நஷ்டமோ, எங்களுக்கு தேவன் தந்த பெற்றாருக்காக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பெற்றாருக்கு மனதறியவோ நாங்கள் தீமை செய்ய மாட்டோம், கூடுமானால் நாங்கள் நன்மை செய்வோம். அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களிடத்துல இருக்கிறது. நாங்கள் அவர்களை விட்டு எந்த காரணத்தை கொண்டு விலகி போக மாட்டோம். அந்த பிள்ளைகளுடைய பொறுப்பு ஆண்டவரை பார்த்தார். அந்த பிள்ளைகள் சாகிறதுக்கு முந்தி வரையில என்னென்ன காரியங்கள் பெற்றாளுக்கு செய்தாங்க ஆண்டவர் மறந்துடுவாரா? இங்க என்ன வாசிக்கிறோம்? மறுபடியும் அதே கணக்கு. ஏன் அந்த கணக்கை குறைச்சிட கூடாது? ஆண்டவர் மிருகராசிகள் விஷயத்துல கூட்டிட்டு இந்த பிள்ளைகள் விஷயத்துல குறைச்சிருக்கலாம்ல. அல்லது அதுல ஒரு 3 பிள்ளைகள் வருது இல்லையா, ஒரு பிள்ளையை குறைச்சிடுறது. இந்த பையங்களை 7 வருது இல்லையா, அதுல ஒரு 4 குறைச்சது, அப்படின்னா செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் ஒன்னும் மாற்றம் பண்ணாம அப்படியே கொண்டு வர்றாரு. அங்க 7 பையங்க
3 பிள்ளைங்க, இங்க 7 பையங்க 3 பிள்ளைங்க. இதெல்லாம் ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். சில தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிறாங்க பிள்ளை பெற விஷயத்துல அதுக்கு ஆண்டவருக்கு அதுக்கு ஒரு திட்டம் இல்லை. அப்படியா? ஆண்டவருக்கு திட்டம் இல்லையா? பாருங்கள், மோசே அவ்வளவு பெரிய தியாகம் செய்து ஊழியத்துக்கு வந்தான். எத்தனை குழந்தைங்க பிறந்தாங்க? 2 பசங்க தான் பிறந்தாங்க. பைபிள் 2 பசங்க தான், 3வது பையன் கிடையாது. அது ஆண்டவருடைய ஒழுங்கு. இவருக்கு 4 குழந்தைகள் பிறந்தது, வெறும் பெண் குழந்தைங்க பிறந்தது. 4 யாரு கொடுத்தது? அது ஆண்டவர் கொடுத்தது. யோசேப்பு கூட பிறந்த குழந்தைகளை நீங்க பாருங்க, 2 பசங்க தான் பிறந்தாங்க தான் எழுதியிருக்குது. அதனால குழந்தைகள் பெறுகிற காரியத்தில் குடும்ப கட்டுப்பாடு செய்யலாம் என்று பைபிள்ல இல்லை, அதை நம்ம ஆதரிக்க முடியாது. ஆனால் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், அந்த 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 நிச்சயம் நமக்கு வேணும். ஒரு அம்மா, நான் பேப்பர்ல படிச்சேன், நீங்க நம்ப கூட மாட்டீங்க, ஆனா பைபிள்ல பேப்பர்ல படிச்சுதான் சொல்றேன், நம்ம நாட்டுல இல்ல. 53வது பிரசவம் நடந்திருக்குங்க ஒரு பெண்ணுக்கு. 53வது பிரசவம். அத பத்திரிகைக்காரங்க பேட்டிக்காரன் போயிருக்கிறாங்க. அதுல இந்த உலகத்து மக்கள் எது பேட்டி காரணமோ அதை காண மாட்டாங்க, இதெல்லாம் போய் பேட்டி காணுவாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுது? ஒரு ஆர்சி பெண், அது ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்தா இன்னும் நான் குழந்தை பெறுவேன் அப்படின்னு சொல்லி இப்பவே அதுக்கு சர்டிபிகேட் முதல்லயே அதுக்கு கேட்டுவாங்க, இன்னும் நான் குழந்தை பெறுவேன். 80 குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி பைபிள் பாத்தீங்களா நீங்க? யாருக்கு? யேசபேல் ராணிக்கு. அதாவது 2 பங்கா வெட்டி, கழுத்தை வெட்டி 2 கூடையில வச்சாங்கன்னு எழுதியது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளான நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், அந்த நிச்சயம் நமக்கு வேணும். உலக மக்களை பார்த்து குடும்பத்தை உண்டாக்குறது, உலக மக்களை பார்த்து புள்ள வர காரியத்தை நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையே கிடையாது நமக்கு. நம்முடைய தேவன் இதுல கூட அவருடைய திட்டம் இருக்கிறது, அவருடைய நோக்கம் இருக்கிறது. அவர் கொடுத்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்க பைபிள படிச்சு பாருங்க. குழந்தைகள் இல்லாத மலடிமார் 6 பேர் இருந்திருக்கிறாங்க. 6 மலடிமார். அந்த 6 பேர்ல ஒருத்தருக்காவது பெண் குழந்தை கொடுத்தாரு இல்லை. 6 மலடிமாருக்கு ஆண் பிள்ளைகள் தான் கொடுக்கப்பட்டது. அவங்க ஆண் பிள்ளை வேணும்னு கேட்டது ஒரே ஒரு பெண் தான் கேட்டாங்க, மற்றவங்க யாரும் அப்படி கேட்கல. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அவருக்கு வேணும், அந்த நிலைமையில கொடுத்தார். ஆண் பிள்ளைய பெண் பிள்ளையான்னு தீர்மானிக்க வேண்டியது ஆண்டவர், நீங்களும் நானும் அல்ல. ஆண் பிள்ளையை பிறந்தவங்களை என்ன வாழ்ந்துட்டாங்க, பெண் பிள்ளையை பிறந்தவங்களை என்ன செத்தா போயிட்டாங்க. இதோ பிள்ளைகளுக்கு கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த 10 பிள்ளைகள்ல 3 பிள்ளைகளை பற்றி, முதல்ல பிள்ளைகளை பற்றி இப்படி எழுதல பைபிள்ல. அடுத்து பிறந்த 10ல 3 பிள்ளைகளை பற்றி எழுதி, பேரும் 3 பிள்ளைகளுடைய பேரும் இருக்குது. அந்த பிள்ளைகளை போல அழகான பிள்ளைகள் வேற எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லி எழுதி. கர்த்தர் கொடுத்தா அப்படித்தாங்க கொடுப்பார். விளங்குதா உங்களுக்கு? கர்த்தர் கொடுத்தா நீங்க அப்படி இப்படிப்பட்ட ஒரு அழகான குழந்தை எனக்கு பிறக்கணும் அப்படி நீங்க ஊக்கமா ஜெபம் அது பிறக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. ஆண்டவர் அந்த அழகான, அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், என்னமோ ஆண்டவர் இவனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு, தண்டனை கொடுத்துட்டாரு, ஒண்ணுமுனா போச்சுன்னு சொல்லி பரிகாசம் பண்ணிட்டு தாங்க. பாத்தீங்களா? அவங்க வாயை அடைக்கணும், மூக்க உடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணாரு ஆண்டவர்? எல்லாத்தையும் இந்த உலகத்திலே அனுப்பி அவனை அப்புறம் பரலோகத்துல எடுத்துட்டான். அப்ப குடும்ப வாழ்க்கையில புருஷனும் மனைவியுமா இருக்கிறவங்க, பெற்றாரா இருக்கிறவங்க, பிள்ளைகளா இருக்கிறவங்க விளையாட்டுத்தனம் பண்ணக்கூடாது. நான் மனுஷ வார்த்தையில சொல்றேன், விளையாட்டுத்தனம் பண்ணக்கூடாது. அப்புறம் வாழ்க்கைய விளையாண்டுரும். நீங்க பயப்படுங்க ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு பயப்படுங்க. பெற்றாரும் ஆண்டவருக்கு பயப்படுங்க, பிள்ளைங்களும் ஆண்டவருக்கு பயப்படுங்க. அது இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல, மறுமைக்கு. நாம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிந்துரைக்கப்படத்தக்கவர்கள். நாம் மறுமைக்கும் ஆண்டவர் நம்புறோம். ஆனால் இம்மையில நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு, அதனால நாம் சில சமயத்துல பெற்றாளா இருக்கிறவங்க அழுகணும், பெற்றாளா இருக்கிறவங்க அழுகணும். நான் இருக்க வேண்டிய நிலைமையில பெற்றாரா இருந்திருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் இருந்து எவ்வளவு காரியங்கள் சாதிச்சிருப்பாங்களே. நான் இடம்லாம் போயிட்டேனா? நல்ல பெற்றாரா இருந்தா நான் அந்த அவருடைய நல்ல ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளாம ஏசாவே போல போயிட்டேனே. மாறும் அடிக்க வேண்டிய தலைவலையே அடிக்க வேண்டியது. ஆனால் இந்த குடும்பத்தில் அப்படி ஒண்ணும் இல்லை.
நல்ல குடும்பம், நல்ல பெற்றார், நல்ல பிள்ளைங்க. நம் ஜெபம். அன்புள்ள பிதாவே, நம்மிடத்திற்குமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக துதிக்கிறோம். அவரும் பெற்றாருக்கு பிள்ளையாயிருந்தார். அந்த பெற்றார்கள் பாக்கியவான்கள், அவரும் பாக்கியவான். அவரோடு உடன் பிறந்தவர்கள் அவருடைய மரணத்துக்கு பின்னாலே எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஊழியக்காரர்களாய் மாறினார்கள் என்று பார்க்கிறோம். பெற்றாருடைய செல்வாக்கு பிள்ளைகளை பாதிக்கிறதற்கு நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை எங்களால் சொல்ல முடியும். யோவருடைய காலங்கள் மிக இருண்ட காலங்கள். அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெற்றார் இருக்க முடியுமா, அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆனால் தேவனுக்கு அது முடியும். அதுபோல ஏசாயா தீர்க்கதரிசி அவரும் அவர் கொடுத்த பிள்ளைகளும் இருந்த காலம் மிக கொடிய காலம். இஸ்ரவேல் ஜனங்கள் தாறுமாறாய் வாழ்ந்த காலம். ஆனால் சீயோனில வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே நாங்கள் தான் அடையாளம், நாங்கள் தான் அற்புதம். அது அகம்பாரமாய் பெருமையா சொன்னதல்ல, அனுபவத்தில் சொன்ன காரியம். இன்றைக்கு எங்களுடைய ஊழியருடைய குடும்பங்கள், விசுவாசிகளுடைய குடும்பங்கள் இப்படி இருந்தா அது ஆண்டவருக்கு எவ்வளவு மேன்மை, அந்த குடும்பங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாட்களில் பெற்றார்களாக இருக்கிறவர்களுக்காக, பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, நல்ல பெற்றாராய் நல்ல பிள்ளைகளாய் வாழ்ந்து சுகித்திருந்து அவர் சாட்சிகளாக இருக்க நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக. ஜெபம் கேட்டபடியாலுமே துதிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழவல்லமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியாருடைய அன்பு சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள மிக்க மக்களோடும் என்றைக்கும் என்றென்னைக்கும் இருப்பதாக. ஆமென்.
வந்தன்னிடம் தங்கீரும் வாருமையா போதகரே வந்தன்னிடம் தங்கீரும் சிறுமையா பந்தீர் சிறியவராம் எங்களிடம் வாருமையா போதகரே வந்தன்னிடம் ஒளிமங்கே